வீடு ஸ்டார்ட் எமோஷ்னலாக இருக்கிட்டா. ஓகே ரெடியாடா? ஓகே, அதாவது என்னென்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு இருக்கிறதுலே பெரிய ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே லைஃப்பில் அவங்களோட பெரிய ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும். ஓகே, அம்மா வேற வந்து அடிக்கடி சொல்லுவாங்க வீடு கட்டுங்கடா வீடு கட்டுங்கடான்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆலோ பிளாக்கு அப்படிலாம் இல்லை, குவாலிட்டி கம்மியாக அதுமாதிரி இல்லாமல் பிரிக்ஸை யூஸ் பண்ணி அண்ட் வுட் அண்ட் டோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டலான்ட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இல்லைல்ல. சரி சரி சரி. ஆமாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கனவு இது. ரொம்ப நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டோம். அது ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறம் தான் இதுமாரி ஒரு கிடச்சிது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நிறைய பேர் தெரியாது, யூடியூபராக தெரியும். ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியர். நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன். நான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கலாம். எஸ், அது ஒன்று. ஸோ என்னென்னா மற்றவங்கிட்ட நம்ம கொடுத்து பண்ணுறதை விட இது நாங்களே பண்ணலாம். ஸோ நம்ம வீடு நம்மளே கட்டலாம். நான் வந்து கொத்தனாராக ஒரு இன்ஜினியராக எல்லாமே நான் பண்ண போகிறேன். என் கூட ஹரிஷ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட். ஸோ இந்த vlog என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம். எஸ், சொன்ன மாதிரியே செங்கல், சிமெண்ட், வுட் அண்ட் டோர் எல்லாம் வச்சு ஒரு மினி காட்டேஜ் தான் கட்ட போகிறோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தோம், கிடைக்கவே இல்லை. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கிடச்சிது. ஓகே, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும் போல். நிறைய பேர் இந்த ரீல்ஸில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க போல். ரொம்ப அந்த பார்த்துருப்பீங்களா, இன்னும் சிமெண்ட் மிக்ஸாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவே. நம்ம பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். 775 பீசஸ் வச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் வைக்கணும். நீ ஆக்சுவலாக கதவு வந்து அரிசே நம்ம தலைக்கீழே வச்சுக்கிறோம். கைஸ், கை காலு முட்டி ஒன்றும் இல்லாத இதுக்கே வலிக்குது. இராச்சிக்கு நவுரு, நீ டாடாவை டிஸ்டர்ப் பண்ணுற சிக்கி ரொம்ப. வீடு மட்டும் அழகாக எடுப்போம் லைட் வச்சு. முதல் வீடு வந்துச்சுன்னா லைட் வச்சு அழகாக எடுப்போம். சித்தா மேலே பெயிண்ட்லாம் ஊற்றிட்டேன் லூஸு. இவ்வளோ நாள் சொல்லி இந்த வீடு இதுதான். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ ஒரு 500 செங்கல் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ரூஃப் தான் போட போகிறோம். ரூஃப் டைல்ஸ் இது, ஓகேங்களா? அதுக்கு ஒரு பேக்கெட்டு. அரை செங்கல் கொஞ்சம் கொடுத்துறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, ஓகேவா? வுட் க்ளூ, கதவு, விண்டோஸ், அதுக்கப்புறம் ரூஃபுக்கு, பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பூமி பூஜை பண்ணலாமா? பண்ணலாம். கடவுளே, நல்லபடியாக வீடு கட்டி முடியணும்ப்பா. அரைக்கல் இதுக்கெல்லாம் சேர்த்துறான்டா. மொனையில் என்னடா மொனையில போடுறா. சரி பண்ணு, எங்கேயாவது போ. அரிசி அடிக்கின்னு வாயண்டா கொஞ்சம். பாரு இவன் எப்படி உட்காந்துக்கிறான் பாரு. நவுந்து வச்சுக்கி. கே கரெக்டாக கட்டுறா. கல் முன்ன பின்ன போது போடுறா. நீ முன்ன பின்ன ஒழுங்கா ஒரு லைனா ஊத்த மாட்ற. சிமெண்ட்னா அப்படிதான்டா ஊத்தணும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? எனக்கு இங்க தெரிய மாட்டேங்குதுடா. என்னத்த வைக்கிற? ஆஹா, அது வைக்க வராது. இரு. அடம் பிடிக்கிறிய நீ. ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு டவுன். வரேன் செல்லக்குட்டி, இரு செல்லக்குட்டி. முச்சிடறேன், இரு ஒரு லேயர் முச்சிடறேன். அப்புறம் நீ வை. வந்ததுல இருந்து இம்சை தாங்க முடியல. என்னால முடியல. இதுக்கே முதுகுல வலிக்குது. அடிஷனல் கொத்தனாரு சித்தெல்லாம் வேணா கூட்டுக்கோ. ஆமா எல்லாரும் என்ன பக்கத்துல வை. அது பக்கத்துல லைனா ஆர்டரா வை. இது ஆமாண்டா, அதுவே இப்பதாங்க கண்டுபிடிச்சிருக்கான். சித்தாள் இருக்கீங்களா பாராது? சித்தாள் என்ன பண்ண, இந்த ரூஃபை ரெடி பண்ணுங்க. ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? ஃபுல்லா வைக்க கூடாது செங்கல். டோருக்கு வழி வைக்கணும். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்பதான் எடுத்துட்டு வந்து பார்த்தேன். இந்த பாரு. சரி ஓகே, டோருக்கு வழி வைக்கணுமா? இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஃபிளாஷ்பேக். ஸோ நம்ம வீடு நம்மளே கட்டலாம். வாசகால் பூஜைலாம் பண்ணுவாங்க தெரியும்ல டோருக்கு. இருறாச்சிக்கா கைஸ், பாருங்க டோரு, கியூட்டான ஒரு டோர். நல்லா இருக்கு. அப்படியே போடு. ஓகே, அப்ளை பண்ணிடலாம். மாமே, நீ ரூஃப் ரெடி பண்ண. இந்த ரூஃப் போட்டிருக்குல்ல,
இந்த ரூஃபிங் இருக்குல்ல, ஆமாம். இது நீ ஒன்று ஒன்றா ஒட்டணும். இப்போ இதுக்கு தான் வுட் க்ளூ தேவை போல். அது மேலே ஒட்டணுமோ? அது மேலே லைனாக ஒன்று ஒன்றா ஒட்டணும். கைஸ் இன்னும் குத்துக்கு இன்னும் பெரிய டாஸ்க்கு. ஓ, இது அப்படியே எப்படி வச்சுருவோமோ? ஆமாம், அப்படியே மேலே வச்சிரும். அவ்வளோதான் இருந்துச்சு. 2 செங்கல் 2 இது எழுப்பியாச்சுங்க. அப்பா கொத்தனாரா காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை காட்டிடுவான். வெய்ப்பா இது கல் எங்கடா வைப்பேன் நீ இங்கே? அதான் திருப்பிடா அப்போதுலேருந்து கத்தி நிற்கிறேன். கைஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டின்னு இருக்காரு. நாளைக்குள்ளே அப்ளை பண்ணுறாரு. மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி. இந்த ரூஃப் டைல்ஸ் மொத்தம் எத்தனை தெரியுமாடா இருக்கு? 775 பீசஸ் வச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் வைக்கணும் நீ. இரு இங்கே வை ஒரே நிமிஷம் இரு. ஃபஸ்ட்டு குட்டி வச்சிடறேன். இங்கே வைக்கணும். இந்த இங்கே வச்சுனே வா. இல்லை, அது உள்ள வர மாட்டேது. ஒன்று தான் இருக்காடா இது? ஆமாம், ஒன்று தான். ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. எப்படாடா இந்த வீடு கட்டும் போது வாசல்ல இதுவெல்லாம் போடுவாங்க. கோல்டு இருச்சிக்கு கோல்டுலாம் போடுவாங்க. கோல்டுலாம் போடுவாங்க. காயின் தான் போடுவாங்க. இப்போ 1,30,000 விற்கிது கோல்டு. வீடு கட்டும் போது போடுவாங்க. ஒரு நிமிஷம் ராஜ். விண்டோ இன்னும் எத்தனை லேயரில் போடணும் பார்த்தேன். நான் விண்டோ வைக்கணும். இதுக்குமே ஸ்பெஷல் பிரிக்காண்டா, வெதர் கண்ட்ரோல் பிரிக்கா இது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஐயோ சரிங்கண்ணா. அடுத்த இதில் விண்டோ வச்சுக்கலாம். அடுத்த கல்லில் விண்டோ வைக்கணும் ராஜ்னா. போட்டுக்கிடா. அப்படியா? ஆமா. இருச்சிக்கு நவுரு நீ டாடா டிஸ்டர்ப் பண்ணுற சிக்கி ரொம்ப. சரி ஒரு நிமிஷம் ரா. இப்போ வந்து நம்ம விண்டோ வைக்க போகிறோம் வீட்டுக்கு. டவுட்டாக வெரி ஷேர். இவர் மேலே வச்சு ஓட்டணுமா இல்லை இப்படியே ஓட்டிட்டு போயிடணுமா? அது மேலே தான் மம்மி வரும். ரூஃபில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அந்த பக்கம் ஒரு விண்டோ வருது. காய்ஸ் ஸோ 2 விண்டோ வருது. ஒன்று வந்து இந்த இடத்துல வருது. ஓகே, இந்த இடத்துல அப்படியே ஒன்று வச்சு விட்ருவோம். இது விண்டோ நீ கூட டாடா தான் வைக்கணும். இன்னொரு விண்டோ வந்து இங்கே போயிடாது. இருச்சிக்கு இப்போ கதை. ஒரு நிமிஷம் சித்தா சிமெண்ட் அடிக்கட்டும். நல்லா சிமெண்ட் ஏன்னா விண்டோ வைக்கணும். வேலை செய்ய கூப்பிட்டீங்க, அதுக்கு ஏற்றி எக்யூப்மெண்ட் வாங்கி வைக்கல. ப்ரெஷ் நல்லா இருக்கும். என்ன குச்சியில் எடுத்துனுக்குற சாச்சி ஊத்துறாத. இல்லை பாரு, இதில் ஊற்றிக்கோ. இல்லை ஊற்றிட்டு கையில் வச்சு தேயும். எவ்வளோ நேரம் அதில் வச்சு இது பண்ணிருப்ப. வேலை ப்ராப்பராக பண்ணணும்னு பாரு. சரி ஓகே, நீ வை. ஒரே நிமிஷம் இங்கே ஜன்னல் வரும். நூறு ஒரே நிமிஷம் வச்சுக்கி டாடா. இந்த லேயர் மட்டும் முடிச்சிடறேன். இது இன்னைக்கு வீட்டோட இது பால் காய்ச்சது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணோம். எப்படியோ ஆயிடும். பிரம்ம முகூர்த்த டைம் 4:30 மணி ஆகிடும் முடிக்கிறது. 4:30 3:30. ஓகே. உள்ள ஃபேன் லைட்லாம் செட் பண்ணலாமா? பண்ணுவோமா? Part 2 இன்டீரியர்ஸ். ஃபேன் நானே பண்ணுவோம். 3 ரூபா மோட்ரு இருந்தால் போதும். 3 ரூபாய்க்கு மோட்ரு. கைலங்காட்டில் வாங்கியிருக்காங்க. கேனங்கடல நீங்கள் கடையில் விற்குமா? கடையில் இருக்கும். 5 ரூபாய்க்கு தரல. அம்மா இது என்னதுடா இது? 2 பக்கமாடா ஓடு. இது என்னதுன்னு தெரியலடா. அது இது மேலே ஒட்டணும்டா. அவன் வாசலுக்கு மேலே வருதுடா, கதவுக்கு மேலே. நான் இது மேலே தரும். எப்படி இந்த சைடு தானே? எப்படி ஓட்டுறா? இப்படிதான் ஒட்டியிருக்கு. வாழை எழுப்பிட்டு போடுறா, பேலன்ஸாக இருக்கும். அப்போதான் இது என்ன எதை வேலை எழுப்பி இப்போ எப்படி இந்த லாஸ்ட் செங்கலை சுருவனா இங்கே? சிக்கி திறக்காத, உடஞ்சிரும். இரு பரவாயில்ல, அதெல்லாம் சொருவிக்கலாம்டா. லாஸ்ட்டாக வச்சிருக்கலாம்டா. பைத்தியக்காரன்டா நீ. கை காலு முட்டி ஒன்றும் இல்லாத இதுக்கே வலிக்குது. ஆனால் வீடு கட்டுறோமா நிஜமா பா. அவங்களாம் செங்கல் எடுத்து தூக்கி போடுவாங்க. இந்த தூக்கி போடுவாங்க மாமே. லேடிஸ்லாம் எவ்வளோ செங்கல் தூக்கின்னு போவாங்கடா தலையில் வச்சுன்னு. ப்ளூ 10வது பிள்ளையே ஏண்டா 750 ஓடுக்கு இவ்வளோண்டு பத்துமா? நீ என்ன போட்டு அப்ளை பண்ணுவியா? லைட்டாக அப்ளை பண்ண நல்லா இருக்கும். கையில் தருவிட்டு இந்த நூல் வரும்டா. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சீக்கிரம் அப்ளை பண்ணுறா காய்ஸ். இது விடிய போகும் போல். இந்த டூல் இருந்துச்சுன்னா இன்னும் சிமெண்ட் நானே அப்ளை பண்ணுவேன். அந்த டூலா? அதுக்கு ஸ்பூன் ஏற்றணும்டா. பெரிய டூல் இது இருந்தால் தான் இவர் அப்ளை பண்ணலாம். அதான் அழகாக இருக்கு. கொத்தன் கொல்லூருன்னுவாங்க எங்கள் வீட்டில். கொல்லூர். பேசாமல் இந்த இன்டீரியர்லாம் வாங்குறதுக்கு பாரிஸ் போயிடலாம். போயிட்டு லைட்டு ஃபேன் போடுவேன், லைட்டு போட்டு தரேன் உங்கள் வீட்டுக்கு. ஃபால் சீலிங் போடணும். போட முடியுமா? ஃபால் போடுறியா? மூசா போடுவோம். ஆரோ வாட்டர் போட்டுக்கிறீங்களா? ஆரோ வாட்டர்லாம் அந்தளவுக்கு வசதி இல்லை. நான் வாங்கிக்கிறேன். கேன் தண்ணி வாங்கிக்கிறேன்.
ட்ரைனேஜ் கனெக்ஷன், பாத்ரூம்லாம் ஓப்பன் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு. இந்த யாரடி நீ மூலையில் காட்டுவாங்க பாரு. பக்கத்தில் இந்த கல் எடுத்து தேடா. ஆக்சுவலாக கதவு வந்து அரிசே நம்ம தலைக்கீழ வச்சுக்கிறோம். தலைக்கிலியா? நம்ம எங்களை சேர்த்துக்காதீங்க சுப்பிரமணி. ரூம் கிட்டே கதவு வருது. பரவாயில்ல, வாஸ்து படி நம்ம வாஸ்து பார்த்தோம்ல. பர்ரா இதுக்கு தான் இந்த இதுலாம் வச்சு தேய்ப்பாங்க மாமே. கல்லுலாம் வெளியே வந்துருக்கு பாரு. அது சரி, அது பூசு வேலையில் பார்த்தோம். பூசு வேலையா? இதுக்கப்புறம் என்ன பூசு வேலை? பூசு வேலை பூசுனேன்னு வச்சுக்கோ, அவன் எல்லாம் உள்ளே போய்டும் போட்டு தேய்ச்சனா. அடிக்கலாம் கைஸ், ஸோ கிட்டத்தட்ட முக்காசி பண்ணிட்டோம்ல சிக்கி. தரேன். நீ அள்ளி வைக்காதா, அது மேலும் பலமாக ஆகுதுடா. அமுக்கி வைடா. அப்போதான் grip நல்லா இருக்கும். இப்போ பண்ணுற பழக்கம் தான் வீடு கட்டும் போதும் வரும். வீடு கட்டும்போது ஏங்க சிமெண்ட் கம்மியாக போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் டக்குனு பண்ணி தரேன். நெக்ஸ்ட் நீ பண்ணு. அவ்வளோதான் இரு. பண்ணிடுறியா? ஒரே நிமிஷம், இது மட்டும் நான் பண்ணி தரேன். சரி, நீ போய் என் டாடா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து. ஸ்பூன் எடுத்துனா சிக்கி. கேட்டு போ. குட்டி ஸ்பூன் வாங்கினா சிக்கி. குட்டி ஸ்பூன் வாங்கினோம். இங்கே தேக திருப்பி போ. என்ன லுக்கு? இது கட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ இந்த தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில் இப்படி கட்டியிருப்பாங்கல்ல. சார் இல்லை எங்கள் தாத்தா ஒர்க் பண்ணாராம் தஞ்சை பெரிய கோயில் கட்டும் போது. ஆமாம், சொல்லியிருக்கல. கல்வெட்டில் கூட பேர் இருக்கு. பேர் சொல்லக்கூடாது. என்னடா சிக்கி ஸ்பூன் எங்கடா? யார் எத்தனாரா? இதோட கீழடா எல்லாம். என்னடா கண்ணா கேப்பே எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்றது? அவ்வளோதான், இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தான் முடிய போகுது. உங்களுக்கு தான் லேட் ஆகுது. எங்களுக்கு அழகா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இந்த வீடு மட்டும் அழகா எடுப்போம் லைட் வச்சு. முதல்ல வீடு வந்துச்சுன்னா லைட் வச்சு அழகாக எடுப்போம். இது பாரு. அது கைஸ், வீடு நிஜமாவே சூப்பரா இருக்கு. பெயிண்ட் இல்ல, அது பேரு சிமெண்ட். இதானே லாஸ்ட் சிமெண்ட். ஆடி இந்த வீட்டை நாங்கள் எஸ் மாடலில் கட்டியிருக்கோம். செங்கல்லே அப்படி எஸ் ஷேப்பில் வரும். அது வலியுது பாடுறா ஃபுல்லாக அந்த பிளாக் கலரு. நம்ம பூசு வேலையில் பார்த்தீங்கன்னா பூசு வேலைலாம் இல்லை எப்பா. இந்த இது மட்டும் நான் அடிக்கிறேன்னா சரி. ஜாரி சைட் ஆகிட்ட நீ இது பண்ணடா, வாயண்டா. என் பேண்ட்லாம் நாஸ்தி ஆயிடுச்சுடா. என்னப்பா? என்ன பாஸ்? அவன் நீ இவனை சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காண்டா. சிக்கி, நான் உன்ன சொல்லடிச்சாலும் சித்தாவே திட்டிக்கிறேன். சித்தா மேலே பெயிண்ட்லாம் ஊற்றிக்கிட்டேன் பாரு லூஸு. காய்ஸ், ஒரு வழியாக வீட்டோட இது முடிஞ்சிச்சு, ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. இப்போ ரூஃப் மட்டும் பண்ணோம். ரூஃபுக்கு என்ன பண்ண போனால் இந்த பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த ரூஃபை வந்து கவுக்கோம். ஆக்சுவலாக டோர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இப்படி வச்சுருக்கோம். பட் ஆனால் டோர் வந்து ஸ்ட்ரக்சரில் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி வச்சுட்டா டோர் இப்படி இருந்தால் டோர் தெரியுமா? தெரியும் கொஞ்சோண்டு தெரியும். காய்ஸ், இப்போ அந்த ரூஃப் வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். ரெடி ஆடி? நீ வைக்காத. நீ வந்து இப்போ வந்து கரெக்டாக வச்சிருக்கானு பார்த்து சொல்லணும். நீ வந்து சார், ஓகே சார், கரெக்டாக இருக்கா சார்? அதே என் சைடு முடிக்க போறேன்டா. midnight. காய்ஸ், வீடு முடிஞ்சிடுச்சு. இப்போ ரூஃப் போட்டால் க்ளோஸ். கைஸ், இப்போ ரூஃபுக்கு வந்து இன்னும் 3 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் வேலை முடியும்னு. சிக்கியும் வைக்கிறான். சிக்கியும் வச்சிட்ருக்கான். கைஸ், ஸோ வீடு கட்டி முடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ ரூஃபும் வந்து கம்மு காலி இதுன்னு கடைசியில் முடிச்சு விட்டான். அப்புறம் ஓட்டிக்கிறோம் கைஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பர் சிக்கி கிளாப். கைஸ், சரியா இருக்கு, வாங்க. செம்மையாக இருக்கா? இது மேலே இந்த ஒயிட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. கைஸ், எப்படி இருக்கு நம்ம வீடு? நல்லா இருக்கா? ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.
காய்ஸ் ஒரு வழியா இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். 4 பேர் பண்ணியிருந்தோம் அந்த வீட்டை. ஸோ இது வந்து என்னன்னா நல்லா டைம் பாஸ் ஆகுதுல்ல. ஆமா நல்லா டைம் பாஸ் ஆகுது. இல்லை கிராஃப்ட் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பாஸ் ஆகும். இந்த வீடு எப்படி இருந்துன்ற கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் டேக் ப்ராடக்ட்ல இருந்தால் கொடுக்க செக் பண்ணி பார்க்குறேன், இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா, கார்பெட் ஏரியா, யூடிஎஸ், டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அனிதர் பாய் ஃப்ரம் என்டையர் ஐம் சுப் ஆஃபிஷியல் டீம். பாய்.